வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ புதுசான ஒரு அஃபிஷியலான நியூஸ் வந்திருக்காங்க. நேற்று நைட்டு தான் சொன்னாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொரோனா தொற்று நன்கு குறைந்த பின்னர் தான் பள்ளிகள் திறப்பு பற்றி முடிவு செய்வாங்களாம் நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்போ என்னன்னா, ஜனவரி மாதத்தில் இன்னொரு பெற்றோர்களிடம் கருத்து கேட்டு அதற்கு ஏற்ப முடிவு எடுக்கப்படும் என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இப்போ இதில் வச்சாங்க பார்த்தீங்களா, நவம்பர் மாதத்தில் வச்சாங்களே, நவம்பர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வச்சாங்களே. என்ன வச்சாங்கன்னா, பெற்றோர்களெல்லாம் கருத்து கேட்டு யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சாங்களோ, அதே மாதிரி இன்னொருக்கு ஜனவரி, அதாவது அடுத்த இயர் 2021 இன்னொருக்கு அது மாதிரி வைப்பாங்களாம். அதை வச்சு அதுவும் கேட்ட பின்ன அப்புறம் கொரோனா தொற்று நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா தான் பள்ளிகளை திறப்பு பற்றி முடிவு செய்வேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தவங்க கல்வியாளர்கள் யாரோ ஒருத்தவங்க வலியுறுத்திருக்காங்க. என்ன வலியுறுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2021, அதாவது ஜீரோ அகாடமிக் இயரை மாற்றிட்டு 2021 பப்ளிக் எக்ஸாம் 2022 வைங்க. 2021 பள்ளிகளை திறந்து 2022 பப்ளிக் எக்ஸாம் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் சாத்தியம்னு நம்மளுக்கு தெரியாது. எடப்பாடி பழனிசாமி தான் இதை பற்றி முடிவு செய்வாங்க. இதுமாதிரி உடனுக்குடன் அப்டேட் செய்திகளை நான் போடுவேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வரும். இது எதுனா சன் நியூஸில் தான் சொல்லியிருக்காங்க. உண்மையான நியூஸ் தான், ஃபேக்லாம் இல்லை. நான் உண்மை மட்டும் தான் சொல்லுவேன், கவலைப்படாதீங்க. அது உண்மையான நியூஸ் சேனல் தான், சன் நியூஸில் தான் சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, கமெண்ட்டில் தெரியுங்க உங்களோட கருத்தை. தேங்க்யூ.